அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கணும் விரும்புகிற தேவ ஜனமே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறாய் அல்லவா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும் நினைக்கிறீங்க அல்லவா? உங்க குடும்பத்திற்கு விடுதலைக்காக இந்த அருமையான ஒரு 100 நாள் ஜெபத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது நாளில் கர்த்தருடைய மகிமை பலமாக இறங்க போகிறது. உங்க இருதயத்தில் உள்ள காயங்கள் எல்லாம் கர்த்தர் ஆற்றப் போகிறாரு. பரிசுத்த ஆவியின் நதியினால், ஜீவ தண்ணீரினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்ப போகிறார். ஆம், அருமையான தேவ ஜனமே, பிரயர் டைம் குடும்பத்தாரே, நீங்க எங்க இருந்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவனை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில விடுதலை வருமா? என் குடும்பத்துல விடுதலை வருமா? என்னுடைய இந்த போராட்டங்கள்ல விடுதலை வருமானு நெடுநாள் ஜெபித்தீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, சில போராட்டங்களை ஒரே அடியில் வீழ்த்த முடியாது. அநேக அடிகள் அடிக்கும் பொழுது அந்த போராட்டங்கள் நிர்மலமாகும். அதனால்தான் 100 நாள் நாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். அதுல நாம் 2வது நாள் வந்திருக்கிறோம். இந்த 100 நாள் சிறப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய மகிமை பலமாக இறங்கும். 100 நாளும் நாம் தினமும் ஜெபிக்க 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 ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அக்னி உங்களுக்கு விரோதமான போராட்டங்கள்ல இறங்கி அது முற்றிலுமாக நிர்மலமாகிறதை உங்கள் கண்கள் காணும். நாம் எல்லோரும் இந்த அருமையான பிரயர் டைம் சேனலோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். எந்த டினாமினேஷன் வேறுபாடு இல்லாமல் எல்லா தேவ ஜனங்களும், தமிழ் அறிந்த எல்லா தமிழ் தேவ ஜனங்களும் ஹல்லேலூயா ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஜெபிக்கிறதற்காக பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்த ஆலோசனை தான் பிரயர் டைம் சேனல். இந்த வீடியோவை நீங்கள் லைவாக பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் லைவ் முடிந்து பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் பல வருடங்கள் கழித்து கூட பார்த்து கொண்டிருக்கலாம். என்றும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவருடைய கட்டப்படாத வார்த்தை இது உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் எந்த நேரத்திலும் கேட்கலாம், பகலிலும் கேட்கலாம், இரவிலும் கேட்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, அருமையான சகோதரனே, பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார். நீ நிறைய நாள் ஜெபித்தாய் அல்லவா? உன்னுடைய போராட்டங்களுக்கு முடிவு வந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒரு மண்வெட்டியை வைத்து ஒரு சின்ன பேஸ்கெட்ல ஒரு சகோதரியினுடைய தலையில தூக்கி வைத்து மண்ணை சுமக்க வைத்தால் அது ஒவ்வொரு கூடையாக தான் கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் தட்டலாம். ஒரு பள்ளத்தை மூட வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய வசனம் சொல்லுகிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் எல்லாம் அவன் தகர்ந்து நொறுங்கி அந்த குண்டுகளை நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு திரும்பிய வரப்போகிறார். உங்கள் இருதயத்தில் உண்டாயிருக்கிற பள்ளங்கள், சோர்வு, பலவீனங்கள், பாவத்தின் பள்ளங்கள், பாவத்தினால் உண்டான பள்ளங்கள். சில நேரம் நல்ல ரோடு இருக்கும், அந்த ரோடுக்கு கீழே மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க. தண்ணி போய் இல்லை ட்ரைனேஜ் சிஸ்டம் ஏதாவது லீக் ஆகி அந்த ரோடு, நல்ல ரோடு அப்படியே ப்ரெஸ் ஆகி லாரி போகும் பொழுது, கார் போகும் பொழுது பெரிய சேதத்தை, உயிரிழப்புகளை உண்டாக்கும். இதே போல தான் அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் சில போராட்டங்களை பிசாசு உருவாக்கி சில பள்ளங்களை உருவாக்கி இருப்பான். அப்பொழுது நீங்கள் சின்ன சின்ன பேஸ்கெட்டாக ஒவ்வொரு பையாக எடுத்து மண்ணை தட்டி நீங்க மூடலாம் நினைச்சால் அது பல வருடங்கள் ஆகிவிடும். அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களே JCB கொண்டு வருகிறார்கள், இயந்திரங்களை கொண்டு வருகிறார்கள், ஜெய்ஜாண்டிக் இயந்திரங்களை கொண்டு வருகிறார்கள், ராட்சச இயந்திரங்களை கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அந்த குழி மூடப்பட வேண்டும். இதே போலதான் அருமையான தேவ ஜனமே, நீ ஒற்றைக்கு ஜெபித்து ஜெபித்து ஒரு நபராக, ஒரு குடும்பமாக கண்ணீர் வடித்து நீ கண்ணீரோடு நீ சோர்ந்து போனாய் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் பிரயர் டைம் சேனல் மூலமாக அவன் அகில உலகத்துல உள்ள தமிழ் நண்பர்கள், தமிழ் ஜெப பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒன்று கூடி நாம் எல்லாரும் நம்மளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, போராட்டங்களுக்கு விரோதமாக எழும்பி ஜெபிக்கிறதற்கு, கரத்தோடு கரம் கோர்த்து ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் இந்த பிரயர் டைம் சேனலை தந்திருக்கிறார். நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கை விடுதலையை சந்திக்கும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, ஒரு தீர்க்க தரிசியாக, ஆண்டவருடைய பேசும் கழுதையாக உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மை எந்த மனிதனும் தடை பண்ண முடியாது. ஒற்றைக்கு இருந்து கண்ணீர் வடித்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. இணைந்து ஜெபிப்போம். ராட்சச இயந்திரங்களைப் போல அபிஷேகம் உள்ள தேவ ஜனங்கள் கைகோர்த்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஒற்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவார்.
பெரிய பெரிய மாற்றங்களை செய்வார். இந்த 100 நாள் ஜெபம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அருமையான 2வது நாள்ல கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை பயங்கரமாக நிரப்பும். அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்ப போகிறது. உங்க இருதயத்தில் உள்ள அந்த பள்ளங்கள் எல்லாம் மாறணும். அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் மகிழ்ந்திருப்பதே நம்மளுடைய பலன். நம்மளுடைய பலனை சாத்தான் திருடிட்டான். அது இல்லை இது இல்லைன்னு கவலையை கொண்டு வந்து உங்க இருதயத்தில் அவர் மேல உள்ள அந்த பலனை திருடிட்டான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வாரான் சாத்தான். அந்த சாத்தானுடைய கைகளில் இருந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தில் திருடப்பட்ட சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பும். அதற்கு முன்பதாக நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா பாரங்கள், ஓட்டைகள் எல்லாம் மூடப்படணும். எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படணும். அந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நன்றி செலுத்துவோமா? அந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, அந்த நேசர் உங்க கூட இருக்கிறதை உணர்ந்து ஆண்டவரை பார்த்து உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம, ஆண்டவரே எனக்கு வேற ஆசை இல்லைப்பா, நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பான்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? எல்லா பெரிய பெரிய யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணி படகு அசைகிற அனுபவத்தை மாற்றி ஒரு நங்கூரமாய் வரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார், ஒரு நங்கூரமாய் வருவார். விரோதமான போராட்டங்களை எரித்து போடுவார். சிம்சோன் அந்த சிங்கத்தை பிளந்தது போல உங்களுக்கு விரோதமான எல்லா கட்டுகளையும் கர்த்தர் பிளந்தெறிகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். வாருங்க, நம்ம சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க கைகளில் சில விடுதலைகளை தரப்போகிறார், சில சாவிகளை தரப்போகிறார், சில உயர்ந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். ஆயத்தமாகுங்கள். உங்க குடும்பத்துல நேரத்துக்கு முன்பாக உள்ள மரணங்கள், வியாதிகள், போராட்டங்களை கர்த்தர் இன்னைக்கு அழிப்பார். யாரையாவது சத்துரு திருடி கொள்ளலான்னு வைத்திருப்பான், வியாதிகளை கொண்டு வரலான்னு நினைத்திருப்பான், ஆக்சிடென்ட்களை கொண்டு வரலான்னு நினைத்திருப்பான், கடன் பாரங்களை கொண்டு வரலான்னு நினைத்திருப்பான், தற்கொலை எண்ணங்களை கொண்டு வரலான்னு நினைத்திருப்பான். இன்னைக்கு அந்த கட்டு இப்பொழுது உடையும். நம்ம எல்லாம் சேர்ந்து உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஓ ரபா மஷகத ரபா. Thank you Holy Spirit. வேறு ஒரு ஆசையில் இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? வேறு ஒரு ஆசையில் இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசையில் இயேசு ராஜா, உம்மை தவிர. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அப்பா உம்மை தவிர எனக்கு வேற ஒரு ஆசை இல்லப்பா, யாருமே உங்களை போல இல்லப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு வேண்டும். சொல்லுங்களேன். அந்த பூட்டை திறக்கிற ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் உங்களுடைய வார்த்தையை எதிர்பார்க்கிறார். ஓ இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, ஓ என்னை காக்கும் தெய்வமே. வேறு ஒரு ஆசையில் இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசையில் இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன்.
வேறு ஒரு ஆசையில் இயேசு ராஜா உம்மை தவிர. அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார், பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத உன்கிட்ட தாரேன், நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்கிறது? உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாட்டி பயப்படாத. உன்கிட்ட இருக்கிற இயேசு அவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே, மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. வேறொரு ஆசையுள்ள இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசையுள்ள உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே, உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே, உம்மையே தழுவினே. Rababa shakadala raba shakadala badada raba riyandala rabo shandala ragadala darigala gadara shandale riba ikada rababa shakadala rabatala rasyantala rabo shandala raba. என்னை ஆவியானவர் நிரப்புவாரா, என்னை நிரப்புவாரா என்று கவலையோடு இருக்கிற சகோதரனே, உன்னை நிரப்புவார். தாகம் உள்ளவனை தண்ணீரால் நிரப்புவார், தாகம் உள்ளவனை தண்ணீரால் நிரப்புவார். உன்னை நிரப்புகிறார் மகனே. சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, பலன் தந்தீரையா. வேறொரு ஆசையில் இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாரும் உள்ளத்துல கை வைத்து சொல்லலாமா, வேற ஆசை இல்லப்பா, உங்க ஆசை தான்ப்பா. இந்த உலகத்துல என்னை கொண்டு வந்ததே நீங்க தான், இந்த உலகத்துல என்னை பிறக்க வைத்ததே நீங்க தான், என்னை ஜெனிப்பித்தவரே நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். அருமையானவர்களே, ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறார். அந்த ஆண்டவரை பார்த்து, ஒரு தாய் முகத்தை பார்த்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, உங்க இருதயத்தை சந்தோஷம் நிரப்புகிறது. அந்த அப்பாவை பார்த்து நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறாரு. உங்களை ஆயத்தப்படுத்துவீங்களா? ஒரு தீ ஒரு காட்டையை எரிக்கிறது போல இன்னைக்கு உங்க மேல விழுகிற அந்த அபிஷேகம், அந்த அன்பு, அந்த பாசம், அந்த வைராக்கியம், அந்த ஜபாவி உங்களுக்கு விரோதமா இருக்கிற சகல கட்டுகளையும் ஒரு தீக்குச்சி காட்டை எரிக்கிறது போல இன்னைக்கு முதல் நாள்ல விழுகிற இந்த அபிஷேகம் உங்க லைஃப்ல உள்ள எல்லா தடைகளையும் எரித்து சாம்பலாக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். அதனால நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்க இருதயத்தில் உள்ள எல்லா கவலையும் மறந்துட்டு, உங்களை பாரப்படுத்துகிற எல்லா கடன், கஷ்டம், பாரம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பாவை மட்டும் பார்த்து, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, உங்க கண்கள்ல ஒரு பிக்சரை கொண்டு வாருங்கள். ஒரு தாய் முகத்தை பார்த்த பிள்ளை எவ்வாறு சிரிக்கும், எல்லா கவலையும் மறந்து சிரிக்கிற அந்த அனுபவத்தை உணர்ந்து உங்களை படைச்ச இரட்சகரை பார்த்து சிரிங்க. அவர் ஏதோ ஒண்ணு தரதுக்காக சிரிக்காதீங்க. அருமையானவர்களே,
அவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தரணும் சொல்லி நம்ம அவரை பார்த்து ஜெபிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம், ஏதோ ஒரு சுகத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டு சொல்றார் அதற்காக அல்ல, அவரை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு பிள்ளை அம்மா எல்லாம் தந்துரும் சொல்லி சந்தோஷப்படல. ஒரு சின்ன பிள்ளை அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து ஏன் சந்தோஷப்படுது? ஏன் அம்மா வந்திருக்காங்க, ஏன் அப்பா வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுது. ஒரு கை பிள்ளை அம்மாவுடைய முகத்தை பார்த்து சிரிக்குது. ஒரு கை பிள்ளை அப்பா தூக்கும் பொழுது சந்தோஷமா இருக்குது. ஏன்? எல்லாம் வாங்கி தருவாருன்னு இல்லை, அது ஒரு அப்பா பாசம், அது ஒரு அம்மா பாசம். இன்னைக்கு அந்த அப்பா பாசத்துல நிரம்பி அப்பாவுடைய முகத்தை பார்த்து நீங்க சிரிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எனக்கு எதையுமே நன்மையா மாற்றுவார், எந்த துக்கத்தையும் நன்மையா மாற்றுவார்னு உணர்ந்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. ஓ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அன்பான இயேசு? யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவுல அந்த அப்பாவை பார்த்தாரு, அந்த தேவத்தை நேருக்கு நேர் பார்த்தாரு. எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா நான் உங்களை பார்க்கிறேன், என் கவலையெல்லாம் மறந்துட்டு நான் உங்க முகத்தை பார்க்கிறேன்ப்பா. அடிக்கிற புயல்ல பேதுரு ஆண்டோடைய முகத்தை பார்க்கறத மறந்ததுனால கடல்ல முங்குனார். ஆனா ஆண்டோட முகத்தை பார்த்தா அந்த வெளிச்சம், அந்த விசுவாசம், அந்த அபிஷேகம் உங்களை திரும்பி நடக்க வைக்கும். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஓ அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, ரகபாஷகர, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லா கவலையும் ஓரமா தூக்கி வச்சுட்டு அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். அவர் தாங்க நம்ம வழி, அவர் தாங்க நம்ம சத்தியம். நீரே என் ஜீவன் நன்றோ. இந்த உலகத்திலிருந்து நம்ம கண்ணை மூடும் பொழுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ஜீவன். இன்னைக்கு நீங்க ஏங்கி கொண்டிருக்கிற எந்த ஆசீர்வாதமும் உங்க மரணத்துக்கு பிறகு உங்களோடு வராத அருமையானவர்களே. அதனால ஒரு நிமிடம் அந்த அப்பாவை பார்த்து எந்த ஜெப குறிப்பும் சொல்லாம, ஏசப்பா நீங்க தான் எனக்கு வேண்டும், நீங்க தான் வேண்டும் சொல்லி ஜெபிப்பீர்களா? ஆராதித்து துதிப்பீர்களா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இந்த
உலகம் உங்களை வெறுக்கல அருமையானவர்களே. இந்த உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளல அருமையானவர்களே. ஆண்டவருடைய கரம் உங்களை தள்ளாது. ஓ ஜீவ நீரூற்று நீர்தானே, ஜீவ நீரூற்று நீர்தானே, உம்மேலே தாகம் கொண்டே நான் உந்தன் மேல் தாகம் கொண்டே. சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஒருவரை சொல்லுவோம். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நல்லா சிரிச்சு சந்தோஷமா உள்ளத்துல எல்லா கவலையும் மறந்து, இனி என்னுடைய கவலையெல்லாம் என் ஆளுக செய்யாதப்பா, என் அப்பா என் கூட இருக்கிறாரு, என் அம்மா என் கூட இருக்குது, எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் போகலாம், என் ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஒரு வரி சொல்லுவோம். என் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நன்றி அப்பா. எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சந்தோஷத்தினால் நிரப்புனீங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் மான் கால்களை தருகிறேன். நீ ஏன் தெரியுமா ஜெயிக்காம இருந்த? உன் வாழ்க்கை ஏன் தெரியுமா ஜெயம் பெற முடியாமல் இருந்தது? உன் கால்கள் பலவீனப்பட்டு போய்விட்டது. உன் ஆவிக்குரிய கால்கள் பலவீனப்பட்டு போய்விட்டது. ஏன் மான் கால்கள்? ஒரு மலையில் இருந்து மற்றொரு பாறையில் சாடி துள்ளுகிறதற்கு ஆமீன் உனக்கு சாதாரண கால்கள் பற்றாது, போராது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மான் கால்களை தருகிறார். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதற்கு மான் கால்கள் தருகிறார். எது அருமையானவர்களே மான் கால்கள்? ஆமீன் ஆண்டவருடைய அன்புதான் மான் கால்கள். ஆமீன் சில தீராத பகைகளை மன்னிக்கிறதற்கு, அந்த மன்னிக்க முடியாத சுபாவத்துல கடந்து, வியாதியில கடந்து, கடன்ல கடந்து, மன்னிக்க முடியாத சுபாவத்தினால் வருகிற அந்த பிரச்சனைகள், பாவங்கள், பலவீனங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் எதிரியை மன்னிச்சுக்கொள். நீ மன்னிக்காவிட்டால் ஆமேன் அவன் உன்னை சிறை பிடித்து சிறைச்சாலையில் ஒப்பு கொடுப்பான். அப்படி என்றால் என்ன? சிறைச்சாலை என்றால் என்ன? ஆஸ்பத்திரி, கடன், கஷ்டம், வேதனை, ஜபைநாமை, இதெல்லாம் சிறையிருப்பு. அன்பில்லாத வாழ்க்கை, ஆமீன் சண்டை உள்ள குடும்ப ஜீவியம், இது எல்லாமே சிறையிருப்பு. மன்னிக்காத ஒரே காரணத்தினால் உன் எதிரி உன்னை சிறைச்சாலையில் போட்டிருக்கிறான். என்ன சிறைச்சாலை? வேதனை என்ற சிறைச்சாலை. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அன்பு என்ற மான் கால்களை தருகிறார், சந்தோஷம் என்ற மான் கால்களை தருகிறார். எனக்கு அது இல்லையே இது இல்லையே கவலைப்பட்டீங்கல்ல, அப்பா ஏசப்பா கூட இருக்கிறார்னு சொல்லுகிற ஒரு மான் கால்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களை திடப்படுத்துகிறார். நீங்க ஆண்டவரை பற்றி பிடித்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக நீங்க வெளியே வந்து விடுவீர்கள். மான் கால்களை போல உங்களுக்கு ஒரு கால்கள் உண்டாகிவிட்டது. இனி இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்து விடுவீர்கள். அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது மான் கால்களை பெற்றிருக்கிறாய். நீ அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வர உன்னால முடியும். நீ குதித்து எழும்ப வேண்டியதுதான். அப்பாவுடைய அன்பு தான் அந்த மான் கால், அப்பாவுடைய சந்தோஷம் தான் அந்த மான் கால். ஆமென். கால் உங்க காலாக இருந்தால் குதிக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற மான் கால்கள் என்றால் குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்றதுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரே அனுபவத்துல 10 வருஷமாக 18 வருஷமாக எத்தனையோ தடைகளா இருக்கிற தடைகளை தாண்டுகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு மான் கால்களை தருகிறார். மான் துள்ளி குதிச்சு சிங்கத்திட்ட இருந்து தப்பிக்கிறது போல கர்த்தர் உங்களை தப்பித்துக் கொள்றதற்கு ஒரு அருமையான வாசலை உருவாக்கி இருக்கிறார். தொடர்ந்து இணைந்து துதிப்போமா? கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பேரை தொட போகிறது. எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது. இந்த 100 நாள் ஜபத்துல, இந்த 100 நாள் பயணத்துல கர்த்தருடைய நேரம், கர்த்தருக்காகவே எல்லாம் நாம் கொடுக்க வேண்டும். நம்ம கவலையெல்லாம் மறந்துட்டு அப்பாவுடைய சித்தம் என்ன நம்ம ஜெபிக்க போகிறோம், அப்பாவுடைய திட்டம் என்ன நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை தொடர்ந்து நிரப்ப போகிறோம். அவருடைய வல்லமை நம்மளை நிரப்ப போகிறது. ஹalleluya. ரபா ஷகதர கபோர் யாந்தல ரபோஷியா.
Riandala rabosia, andala rabosia, liko rozoko to zamaragata zalaraba. Liandala rabosia, tina rabasha kada rababa, liko rozoko to zanarabaragada razia. Thank you Lord, thank you Jesus. நன்றி அப்பா. நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அவருடைய அபிஷேகம் நம்மளை நிரப்ப போகிறது. ஆமென். அவருடைய அக்கினி நம்மளை நிரப்ப போகிறது. அவருடைய அபிஷேகம் ஆமென் நம்ம உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நம்மளை பலனாக நிரப்ப போகிறது. ஒரு இரும்பை போல நம்மளை பலப்படுத்த போகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஒரு அக்கினி நெருப்பு இறங்குது அருமையானவர்களே. உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பலத்த அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பேருடைய உச்சம் தலையிலே ஒரு அக்கினி இறங்குகிறது. முச்செடி நடுவை தோன்றினீரே, மோசேயை அழைத்தீரே, எகிப்து தேசத்துக்கு அக்கினியோடு அனுப்பினீரே, அபிஷேகத்தோடு அனுப்பினீரே. மனுஷ பலன் அல்ல, உலக ஞானம் அல்ல, கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால். சொல்லுவோமா? முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு பேரையும் நிரப்புகிறான். நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊழியம் ஆயத்தப்படுகிறது, உங்களுக்கு ஒரு பயணம் ஆயத்தப்படுகிறது, உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் ஆயத்தப்படுகிறது. கர்த்தர் சிலர் எழும்பி பிரகாசிக்கிறத காட்டுகிறார். சிலர் ஆயத்தமாயிட்டீங்க. உங்க பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி உங்களுக்காக ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறார், ஆவியானவர் காட்டுகிறார், ஆவியானவர் காட்டுகிறார். இதோ நீ முன்னேறுகிற, உன் மேல அபிஷேகம் வந்துட்டு, உன் மேல அக்னி வந்துட்டு, இதோ நீ முன்னேறுகிறத ஆவியானவர் காட்டுகிறார். பலத்த அரண்களோடு, பலத்த ஆயுதத்தோடு கர்த்தர் உங்களை முன்னேற பண்ணுகிறார். இந்த அருமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உன்னை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, உங்கள் பயணம் தொடங்குகிறது, உங்கள் அபிஷேக பயணம் தொடங்குகிறது. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே.
எங்களின் குற்றங்களை எரித்து விடும். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கு, ஒரு அக்னி இறங்குது. போடுகிறார் ஒரு அபிஷேகத்தை, போடுகிறார் ஒரு அபிஷேகத்தை. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எரிவதாக இருளின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள் எரிவதாக, எங்கிருந்து கிரியை செய்தால் எரிவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பொல்லாத ஆவிகள் எரியட்டும் இப்பொழுதே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நிறைய பேருக்கு சாங்ஷன் தடைப்பட்டு இருக்குது. எத்தனையோ சாங்ஷன் உயர்வுகள் தடைப்பட்டு இருக்கிறது. அந்த சாங்ஷன் எல்லாம் இப்பொழுது ரிலீஸ் ஆகுது. சாங்ஷன் ரிலீஸ் ஆகுது, கட்டுகள் உடைந்து ரிலீஸ் ஆகுது. Oh Jesus, 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 Jesus. அவருடைய அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய மகிமை ஊற்றப்படுகிறது. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் அளித்தீரே. அநேகருடைய விடுதலை கட்டவிழ்க்கப்படுகிறது, அநேகருடைய விடுதலை கட்டவிழ்க்கப்படுகிறது. தேவ ஜனமே, அந்த கதவு திறக்குது. திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அநேக போராட்டங்கள் உடைகிறது நான் பார்க்கிறேன். அநேகருடைய போராட்டங்கள் உடைகிறது. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தேவஜனமே, உனக்காக அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. உனக்காக அவருடைய மகிமை வந்திருக்கிறது. சத்துருவானவன் உன்னை குழப்பி கொண்டிருக்கிறான். உன் குடும்பத்துக்குள்ளாக குழப்பம். அவருடைய வெளிச்சம் வந்திருக்கிற நேரம், அவருடைய மகிமை வந்திருக்கிற நேரம், அவருடைய பிரசன்னம் உலாவுகிற நேரம். சில மரண ஆவிகள் உன் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறது. சிலருடைய வீட்டில் சில மரண ஆவிகள், உன்னை அழித்து நிர்மூலமாக்கலாம் நினைத்த ஆவிகளை கர்த்தர் இந்த நேரத்தில் உன் வீட்டை விட்டு விரட்டி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வெளிச்சம் உங்க வீட்டில் வந்திருக்குது. கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டில் வந்திருக்குது. அந்த எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஆவியானவர், அக்னியா இறங்கி வந்த ஆவியானவர், Likada raba shakada la raba, Rikada rago duragaba, Liamdala rabosia. ஜெபிக்கலாம். அந்த அந்தகாரங்கள் ஓடுகிறது, அந்த அந்தகாரங்கள் ஓடுகிறது. உங்க ஜெபம் ரொம்ப தேவையா இருக்கு அருமையானவர்களே. இந்த நேரம் நீங்க துதிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். ஜெபத்தை கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்காதீங்க, ஜெபத்தை கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்காதீங்க. தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் உள்ள போராட்டம் ஓடிக்கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அனலோடு ஜெபிங்க. உங்க குடும்பத்துல ஆஸ்பத்திரி செலவுகள், சிலருடைய வாழ்க்கையிலலாம் வீணா
வீணான ஆஸ்பத்திரி செலவுகள், காலத்துக்கு முன்னாடி மரணம், தாயினுடைய மரணம், தகப்பனுடைய மரணம், இப்படிப்பட்ட பொல்லாத போராட்டங்களை கொண்டு வருகிற அந்தகாரங்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்குது. எல்லாரும் விழிப்போடு ஜெபிங்க, விழிப்போடு ஜெபிங்க. ஜெபத்தை கேட்டது போதும், நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு ஓரமாக இருந்து முட்டு போட்டு ஜெபியுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஓரமாக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். ஒருவேளை நீங்க வேலையினுடைய களைப்பினால் சோர்ந்து போய் வந்திருந்தாலும், வேலையினுடைய களைப்பினால் சோர்ந்து போய் வந்திருந்தாலும், ஒரு ஓரமாக இந்த வசனங்களை கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல இருந்து இந்த வியாதியின் கட்டுகள், என்ன அடிக்கடி ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்கிற கட்டுகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபத ரகத லபோசியா லியந்த ரபஷியந்தல ரபா லீகத ரப ரபா. ஆவியில ஒரு மனதோடு ஜெபிங்க தேவ பிள்ளைகளை. ஒரு மனதை சிதறடிக்கிற அந்தகாரங்கள் நிர்மலமாகுகிறது, நிர்மலமாகுகிறது. ரீகாஷா தல ரபா லியந்தல ரபா. ஒரு பலத்த ஆவி உங்கள் குடும்பத்தில் மரணங்களை கொண்டு வரணும், வியாதிகளை கொண்டு வரணும்னு உள்ள வியாதியின் போராட்டங்களை கர்த்தர் வெளியேற்றுகிறார். ஒரு அற்புதமான நேரம், விடாதீங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. ஓ யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, ரகஷதல ரபா. ஓ சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, ஆராதனை, 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 ஆராதனை. ஓ ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. ரபா ஷனா தான ரபா தான ரபா. உங்க வீட்டில் அடிக்கடி உண்டாகுகிற அந்த சின்ன பிள்ளைகளுக்கு உண்டாகுகிற அந்த கட்டுகள், அடிக்கடி மருத்துவ செலவுகள், பிள்ளைகளை பாதிக்கப்படுகிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள், ஹல்லேலூயா, உடைகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளியேற்றுகிறார். லோ ரபா ஷகத ரகப ரகத ரகபத ரகப ரகத லரபௌஷியந்த லரபா உடபத ரகபௌஷியா. ஆராதனை, 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 ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஓரபா ஷகத ரபா. ஓ யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பல
ஆராதனை 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 எல்ரோஹி 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 என்னை கண்டீரே எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 எபினேசரே எங்கள் எபினேசரே இதுவரை உதவினீரே உங்க அபிஷேகம் உதவினதே உங்க மகிமைகளை நிரப்பினதே ஓ அந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதே ஓ ரபா ஷகதல ரபா தட ரபா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை எல்லாரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்க கர்த்தருடைய அபிஷேகம் மேலே இறங்குறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்க கர்த்தருடைய அக்கினி உங்க ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறது ஹல்லேலூயா ரபா ஷகதல ரபா ஒரு பலத்த அபிஷேகத்தை எதிர்பாருங்கள் ஒரு ஆவியினுடைய நிறைவை எதிர்பாருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்ப சித்தமா இருக்கிறாரு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்த ஆண்டவரே என்னை நிரப்பும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலமா நிரப்ப சித்தமா இருக்கிறாரு ஒருவேளை உங்க மேல அக்னி இறங்கி வல்லமை இறங்கி நீங்க கீழே உழாம இருக்கலாம் கை தட்டாம இருக்கலாம் அந்நிய பாஷை பேசாம இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய அக்னி உங்களை நிரப்பி கொண்டுதான் இருக்கும் அது நிரம்ப தான் ஒரு தீயினுடைய பவர் அதிகமா நிரம்ப தான் அந்த விறகு எரிய ஆரம்பிக்கும் ஒரு தீக்குச்சி கொளுத்தின உடனே பட்டுன்னு ஒன்றும் எரியாது ஒரு தீக்குச்சி அது கொளுத்தி கொஞ்ச நேரமாக ஒரு சின்ன விறகுல அது பத்தி எரிந்த பிறகுதான் ஒரு பெரிய விறகு எரிய ஆரம்பிக்கும் இதே போலதான் உங்களுடைய ஆவியில அது மெதுவாக அந்த அக்னி பற்றி எரிய ஆரம்பிச்சு பின்பாக ஜொலித்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அதனால எனக்கு அந்நிய பாஷை வரலையே எனக்கு கைத்தட்ட முடியலையே சோர்ந்து போக வேண்டாம் அந்த அக்னி உங்களை நிரப்ப ஆரம்பித்திருக்கு அந்த அக்னி உங்களை பலப்படுத்த ஆரம்பித்திருக்கு ஹல்லேலூயா ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்
தேவாலயம் முழுவதிலும் இருந்தது. வசனம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிரப்பி இருந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு நேராய் வருகிறது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் உங்கள் வீடு நிரம்புகிறது, உங்கள் உள்ளம் நிரம்புகிறது. உங்கள் வீட்டை சுற்றிலும் அவருடைய வஸ்திரம், அவருடைய வல்லமை நிரப்புகிறது, அவருடைய அக்னி நிரப்புகிறது, அவருடைய மகிமை நிரப்புகிறது. லீகாத ரபா ஷியந்தல ரபா, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு மகிமை இறங்குது. ஏசாயா நாவை தொட்டது போல கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய மகிமை உயரமும் உன்னதங்களில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய அக்கினி இறங்குது. உயரமும் உன்னதங்களில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய சால்வை உங்கள் வீட்டில் இறங்குது, உங்கள் குடும்பத்தில் இறங்குது, ஒவ்வொரு மேலேயும் இறங்குது, ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மேலே இறங்குது. ஹல்லேலூயா. லீகாதன ரபா லியந்தல ரபா சந்தல ரபா உடரக ஜனஸ்த ரபலக ரஷ்யா. ஜெபிங்க, ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அபிஷேக வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பூமியை நிரப்பத்தக்கதான ஒரு மகிமை உடையவர் தான் நம்மளுடைய தெய்வம். ஹல்லேலூயா. அவரை தரிசித்த அவன் அருமையான தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், பூமியை நிரப்புகிற மகிமை. அவன் பணிந்து குனிந்து வணங்குற தூதர்கள் ஆண்டவரை பார்த்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அந்த ஆண்டவர் பரிசுத்தர், அந்த ஆண்டவர் பரிசுத்தர். உன்னதமும் அவன் உயரத்திலும் விட்டிருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்த அபிஷேகம். லீகாதா ரபா ஷகாதா ரபா லீ அந்த ரபோஷியா ரீகாதா ரபா. உன்னதங்களில் விட்டிருக்கிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறாரு. உங்களுக்காக தூதர்களை அனுப்புகிறார். யுத்தம் உண்டாகுது. இருளின் ஆவிகள்கிட்ட இருந்து ஒரு யுத்தம் உண்டாகுகிறது. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உங்க குடும்பம் ஜெயம் பெறும். அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மண்டலங்களையும், இருளின் ஆவிகளையும் கர்த்தர் எரிக்கிறார், கர்த்தர் எரிக்கிறார், கர்த்தர் எரிக்கிறார். அந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் எரிகிறது, அந்த அந்தகார வல்லமைகள் எரிகிறது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீடுகளில் புதைந்திருக்கிற, சிலருடைய வீடுகளில் புதைந்திருக்கிற பில்லிசுனிய வல்லமைகள், தகடுகள், மாந்திரீகங்களை கர்த்தர் அழிக்கிறார். கர்த்தருடைய அக்னி அழிக்கிறது. ரீகாதா லாபா ஷகதானா ரபா. ஹல்லேலூயா. ரபா ஷகதால ரபதல ரபதன ரபா லீகாதல ரபா ரபா ரகதன ரபா 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 ரபா. கர்த்தருடைய அக்னி ஒவ்வொரு பேரையும் நிரப்பி கொண்டிருக்குது. உங்களுக்காக ஒரு வெற்றி உண்டாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு வெற்றி உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. மூடிய கதவு திறக்கும், முன் நிற்கும் தடைகள் விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாதா ரபா ஷதல ரபா. ஒரு அருமையான தூதன் பட்டயத்தை உருவி நிற்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒரு தூதன் இறங்கி இருக்கிறார். அவன் எல்லாம் சேர்ந்து துதிக்க போகிறான். ஆண்டவருடைய மகிமை உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்திருக்கிறது. இந்த 1வது நாளில் உங்களுக்கு விரோதமான வல்லமைகள் உங்கள் வேலையை திருடி, உங்கள் பிள்ளையினுடைய சமாதானத்தை திருடி, உங்கள் குடும்பத்தினுடைய அன்பை திருடி, உங்களை நிர்மலமாக்கணும்னு நினைத்த அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் இந்த நாளில் உடைந்திருக்கிறது. அதுக்கு விரோதமாக யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த யுத்த
யுத்தம். ஆமென். நம்ம 100 நாள் ஜெபத்துல பெரிய விடுதலைகளை உங்க குடும்பம் காணும், உங்க பிள்ளைகள் காண்பார்கள், உங்கள் பெற்றோர்கள் காண்பார்கள், உங்க வாழ்க்கையில உள்ள தடைகள் மாறும். 100% அருமையானவர்களே, நான் நிறைய நாள் இந்த 100 நாள் ஜெபத்தை பண்ணியிருக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபத்துல நான் நிறைய விடுதலையை பார்த்திருக்கிறேன். அநேகருடைய கட்டுகள் கலந்து விழுகிறதை அடியன் கண்டிருக்கிறேன். ஆமென். அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பிரேயர் டைம் சேனல்ல இந்த 100 நாள் ஜெபத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் சில நேரம் சில கட்டுகள் ஒரே யுத்தத்தில் உடையும், சில கட்டுகள் நெடுநாளாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கும் தாவீதுக்கும் நெடுநாளாக, சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாளாக போராட்டம் இருந்தது. சில போராட்டங்கள் நெடுநாளாக இருக்கும். 38 வருடங்களாக ஒரு மனிதன் கட்டப்பட்டிருந்தான். 18 வருடங்களாக ஆபிரகாமின் மகள்னு சொல்லப்படுகிற ஒரு தாயார் கட்டப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு நீங்க எத்தனை வருடங்களாக கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்காக தூதர்கள் சேனை இறங்கும், என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர்றதுக்கு ஒரு சேனை இறங்கும். ஒரு குடும்பத்துல ஆமென் கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறார். அது பலத்த விடுதலை. உங்க குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகும். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. சகோதரி, நீங்கள் செபித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு, உன் வீட்டுல ரட்சிப்பு இல்லை, உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. ஆண்டு சொல்றாரு, உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். தூதர்கள் சேனை இறங்கும், ஓர் யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவை வெற்றியாகும், என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும், என் சொந்தமாய் வந்து சேரும். சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். சேர்ந்து சொல்லுவோம், மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளே நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, இருளின் மாவெளிச்சம் என் மேல் ஆண்டவர் காட்டுகிறார். மூடிய வாசல்கள் திறக்கிறது, மூடிய வாசல்கள் திறக்கிறது. சில அடைப்பட்ட கதவுகள் திறக்கிறது. நெடுநாள குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்கள் சரீரத்தில் ஒரு அக்கினி இறங்குது, ஒரு விடுதலை இறங்குது. நெடுநாளா திருமணம் ஆகலையா? திருமண கட்டுகள் உடைகிறது. வேலை வாய்ப்புகள் உண்டாகுகிறது. ஒரு அருமையான சகோதரன் அவனுடைய தகப்பனை வியாதியின் கட்டுகள் இருந்து விடுதலையாகிறது நான் பார்க்கிறேன். வியாதியின் கட்டுகள் உடைகிறது. ஓ, உன்னுடைய தகப்பன் வயதாகிவிட்டார், ரொம்ப நாளா படுக்கையில இருந்தாரு. இந்த நாட்கள் அந்த கட்டு உடையுது. ஓ, மூடிய கதவு உடையுது. ரொம்ப நாளா லாக் பண்ணி வச்சாங்க. ஹல்லேலூயா. அவங்க அப்பாவை சபைக்கு கூட்டு போய் ஆமென் அவரை ஆமென் நல்ல ஆராதனையால் பங்கு கொள்ள வைங்க. இப்பொழுது அவங்க அப்பாவை அன்று விடுதலையாக்குகிறார். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம். நல்ல சந்தோஷமா சொல்ல போறோம். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும்.
நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். நீ ஜெபித்தது வரப்போது, நீ ஜெபித்தது வருகிறது. தேவ பிள்ளையே, உன் கண்ணை கட்டி உன்னை அவன் துன்பப்படுத்தின அந்தகார ஆவிகள்கிட்ட இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு மேலேயும் கர்த்தருடைய அக்னியை போடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. விதைக்கிறவனினாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனினாலும் அல்ல, விலை செய்கிற தேவனாலே ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இத்தனை நாள் இருந்த போராட்டம் கர்த்தருடைய ஆவியினால் நிர்மூலமாகுகிறது. தேவ தூதன் உங்களுக்காக இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். யுத்தங்கள் நடக்கிறது, நெடுநாளாக இருந்த யுத்தங்கள் நடக்கிறது. உங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துல மாற்றம் நடக்க ஆரம்பிச்சுட்டு இந்த 1வது நாள்ல கர்த்தருடைய அக்னி இறங்கி, கர்த்தருடைய மகிமை இறங்கி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருகிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை எந்த அந்தகாரத்தாலும் எந்த இருளின் ஆவியாலும் அதை செயலிழக்க பண்ண முடியாது. அதற்குள் ஜீவன் இருக்கிறது. உங்க தரிசனத்தை எந்த பிசாசாலையும் தடை பண்ண முடியாது. உங்கள் வல்லமையை எந்த பிசாசாலும் தடை பண்ண முடியாது. எந்த இருளின் சக்தியால் அதை தடை பண்ண முடியாது. சொல்லுவோமா, தேவன் தந்தை தரிசனம் அது நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து தீரும். தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் நல்ல விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். நல்ல உற்சாகமா, இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் ஒரு அற்புதம், அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்குது நடக்குது. ஒரு புதிய அற்புதம் நடக்குது. உன் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. உன் குடும்பத்துல எழுப்புதல், உங்க குடும்பத்துல மகிமை. பெற்றுக்கொள்ளுங்க, அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. மூடிய கதவு திறக்கும், முன் நிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன் நிற்கும் தடைகள் விலகும். இருளின்
வெளிச்சம் மேல் உதிக்கும், இருளே நாட்கள் நீங்கும், வெளிச்சம் என் மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்வி மறையும். சேர்ந்து சொல்லுவோம், சூழ்நிலை எனக்காய் மாறும், சத்துரு கோட்டை உடையும், சத்துரு கோட்டை உடையும். நான் ஜெபித்தது வந்து சேரும். நீ ஜெபித்தாய் அல்லவா? ஓ, அது வந்து சேரும். அந்த போராட்டம் மாறும். ஓ ராபா பாபாசியா, ஓ இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒவ்வொருவர் மேலே ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவர் மேலே, ஒவ்வொரு குடும்பத்திலே ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்தை விடுதலையாக்குகிறது, உங்க பிள்ளைகளை விடுதலையாக்குகிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்த போகிறது, உங்களை தேவனுடைய திட்டத்தை காட்ட போகிறது. எனக்கு நடக்கும், தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவை வெற்றியாகும், என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும், என் சொந்தமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அது அக்கினி இறங்கி இருக்குது. இதோ அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி பற்றி எறிய விரும்புகிறேன். இதோ உன் மேல் போடுகிறார், சகோதரனை போடுகிறார், சகோதரியை போடுகிறார். அந்த கட்டுகள் உடைய ஆரம்பிக்கிறது, அந்த போராட்டங்கள் உடைய ஆரம்பிக்கிறது. நெடுநாள் உள்ள போராட்டம் உன் துதியின் சத்தத்தை கேட்கிறது. நெடுநாள் உள்ள பில்லிசுனியம், நெடுநாள் உள்ள கட்டுகள், நெடுநாள் உள்ள சண்டைகள், போராட்டங்கள் எல்லாம் உன் துதியின் சத்தத்தை கேட்டு அதிர போகிறது, அதிர போகிறது. பவுலும் சீலாவும் துதிச்ச துதியின் சத்தத்தை கேட்டு, ஓ, போராட்டங்கள் அதிர்ந்தது போல இந்த நேரத்தில் உனக்கு விரோதமான போராட்டங்கள் அதிருகிறது, அதிர தொடங்குது. ஜெபிக்க ஆரம்பிக்கிற தேவ பயனே, தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் பாதுகாக்கிறார், உன்னை மூடி காத்துக் கொள்கிறார். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். ஓ, கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். விசுவாசமா? இயேசுவின் நாமத்தினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஓ, இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். ஓ, இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். ஒரு புது வழி எனக்கு திறக்கும். ஆவியானவர் அனுப்பிட்டாரு உங்களுக்கு விரோதமான போராட்டங்களை உடைத்து நிர்மூலமாக்க நம்முடைய தூதர்களை அனுப்பி சில சத்துருகள் சிதறப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சில அந்தகார ஆவிகளும் குடும்பத்தை விட்டு ஓடுகிறதை நான் பார்க்கிறேன். வருகிற நாட்களில் விடுதலை, விடுதலை, விடுதலை. எத்தனை வருடம் கட்டப்பட்டு இருந்தீர்கள், எத்தனை வருடம் போராட்டத்தில் இருந்தீர்கள், எத்தனை வருடம் நிந்தலை இருந்தீங்க, எத்தனை வருடம் கவலையில இருந்தீங்க, எத்தனை வருடம் சோதனையில இருந்தீங்க. இதோ விடுதலையின் ஆண்டுகள், இதோ விடுதலையின் ஆண்டுகள், இதோ
விடுதலை ஆண்டுகள் பெற்றுக்கொள்ளுங்க. உள்ளத்துல ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான ஆமென் திறந்திருக்கிற வாசல், திறக்கப்பட்ட வாசல் யாராலையும் தடை பண்ண முடியாது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகை போல் எழுப்பார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவர் இவ்வளோ அருமையான ஆண்டவரப்பா, நீங்க ஆவியாக இருக்கிறீங்க. உங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்க மாம்சம் தடையாக இருந்துச்சு. ஆனா அந்த 1வது நாள் ஜெபத்துல உங்க வார்த்தையினால் எங்கள் இருதயத்தை உணர்வுள்ளதாக்கி இருக்கிறீங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக்கி இருக்கிறீங்க. இந்த ஆவியின் பார்வை எங்களில் ஜொலிக்கணும் அப்பா. எவ்வளவு அருமையான ஆண்டவரே, நீங்க உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகளுக்கு இந்த அருமையான 2வது நாள்ல அப்பா, உங்க பிள்ளைகள் நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபித்து இருக்கிறது நீர் பார்த்து இருக்கிறீரப்பா. உங்க அபிஷேகத்தை எங்க ஒவ்வொரு மேலையும் ஊற்றி இருக்கிறீரப்பா. நெடு நாளாக எங்க குடும்பத்துல சமாதானமே இல்லாம இருந்துச்சு. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரே போராட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு உங்க அபிஷேகம் எல்லா குடும்பத்திலையும் சமாதானத்தை ஊட்டுகிறதுக்காய் சோத்திரப்பா. இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த 2வது நாள் முடிக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து 3வது நாள் 4வது நாள் உள்ள எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி ஆசீர்வதிக்கட்டும். உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.